இன்று 27/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உணர்வுள்ள நிலையிலிருந்து இறைவனை நினைவு செய்ய வேண்டும். சூனிய நிலையில் செல்வது அல்லது தூங்கி விடுவது என்பது யோகா அல்ல. ரொம்ப அருமையாக சொல்கின்றார் பாருங்க. இறைவன் எப்படியெல்லாம் எளிமையாக அருமையாக சொல்கிறார் பாருங்க. நாம் எப்படி வாழ வேண்டும், வாழும் கலை அருமையான மகா வாக்கியங்களாக கொடுத்திருக்கின்றார் பாருங்க. இறைவன் குழந்தைகளை, இனிமையான குழந்தைகளே, உணர்வுள்ள, அதாவது சைத்தன்ய நிலையிலிருந்து தந்தையை, அதாவது இறைவனை நினைவு செய்ய வேண்டும். உணர்வு உள்ள நிலையில் இறைவனை நினைவு செய்ய வேண்டும். சூனிய நிலையில் உங்களுக்கு தெரியும், சூனிய நிலையில் செல்வது அல்லது தூங்கி விடுவது என்பது யோகா அல்ல. யோகா எப்படி பண்ண வேண்டும் என்பதை இந்த தலைப்பில் மிகவும் அழகாக சொல்லியிருக்கின்றார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு செயல்பட்டால் நன்மைகள் நடக்கும். எல்லாமே நன்மைகளாக நடக்கும். கேள்வி: கண்களை மூடிக்கொண்டு அமர்வதற்கு உங்களுக்கு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? கண்களை மூடிக்கொண்டு அமர்வதற்கு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? பதில் இறைவன் சொல்கின்றார் பாருங்க. ஒருவேளை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடன் திருடி கொண்டு சென்று விடுவான். உங்களுக்கு புரிகிற மாதிரி எவ்வளவு அழகான எடுத்துக்காட்டை சொல்கின்றார் பாருங்க. ஒருவேளை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடன் திருடி சென்று விடுவான். மாயை என்ற திருடன் புத்தியில் எதையும் தாரணை செய்ய விடாது. மாயை என்ற யாரு? ராவணன் என்றால் யாரு? 5 விகாரங்கள்: காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை. இந்த 5 விகாரங்களும் உங்களை புத்தியில் எதையும் தாரணை செய்ய விடாது. அதாவது மாயை என்ற திருடன் புத்தியில் எதையும் தாரணை என்றால் நடைமுறைப்படுத்த விடாது. கடையில் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் திருடன் திருடி சென்று கொண்டிருக்கும், பார்க்க முடியாது. அதைத்தான் எதையும் நடைமுறை செய்ய முடியாது. கண்களை மூடிக்கொண்டு யோகாவில் அமர்ந்தால் தூக்கம் வந்துவிடும். கண்களை மூடிக்கொண்டு யோகாவில் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். திருடு போவது தெரியாமலே போய்விடும். ஆகையால் கண்களை திறந்து கொண்டு அமருங்கள். யோகா பண்ணும்போது கண்களை திறந்து கொண்டு அமருங்கள். காரியங்கள் செய்தாலும் புத்தியினால் இறைவனை நினைவு செய்ய வேண்டும். காரியங்கள் எந்த செயல் செய்தாலும் புத்தியினால் இறைவனை நினைவு செய்ய வேண்டும். இதில் யோகாவிற்கான விஷயம் கிடையாது. இதில் இந்த யோகா, கடயோகா என்பது அது வேறு, ஞான யோகம். இது இந்த யோகாவில் இறைவனை நினைவு செய்ய வேண்டும் என்று இந்த கேள்விப்பதில் அருமையாக விளக்கியிருக்கின்றார். இதை இந்த வாணியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரியும். வாணியை வாங்கி படியுங்கள், அல்லது யூடியூப்பில் சென்று பாருங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1: இல்லறத்தை பராமரித்து கொண்டே புத்தியோகம் இறைவனிடத்தில் வைக்க வேண்டும். இல்லறத்தையும் பராமரிக்க வேண்டும், புத்தியும் இறைவனிடத்தில் வைக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது. எந்த காரணம் கொண்டு தவறே செய்யக்கூடாது. பாவங்கள் எதுவும் செய்யக்கூடாது. தூய்மையின் தாரணையின் மூலம் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். தூய்மையின் தாரணை, தூய்மையினை பின்பற்றி அதன் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் மூலம் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். என்று இந்த முதல் பாயிண்டில் சொல்கின்றார். 2வது பாயிண்டில் நினைவு யாத்திரை மற்றும் படிப்பில்
தான் வருமானம் இருக்கின்றது. நினைவு, கடவுளை நினைவு செய்தாலே, இறைவனை நினைவு செய்தாலே வருமானம். நினைவு யாத்திரை மற்றும் படிக்கவும் வேண்டும். ஞானத்தை, இந்த முரளியை படிக்க வேண்டும். நினைவும் இருக்க வேண்டும், இறைவன் நினைவு இருக்க வேண்டும். அதே போன்று அதே சமயம் படிப்பில் கவனம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் வருமானம் இருக்கிறது. காட்சி பார்ப்பது என்பது சுற்றுவது போன்றதாகும். அதனால் எந்த லாபமும் கிடையாது. காட்சிகளை பார்ப்பது என்பது சுற்றுவது போன்றதாகும். அதனால் எந்த லாபமும் கிடையாது. எவ்வளவு முடியுமோ விழிப்புணர்வுடன் இருந்து தந்தையை நினைவு செய்து தனது விகர்மங்களை விநாசம் செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவு தந்தையை நினைவு செய்து விகர்மங்களை விநாசம் அளிக்க வேண்டும் என்று இறைவன் இந்த 2வது பாயிண்டில் கூறுகின்றார். வரதானம் சிறந்த நினைவு மூலமாக சிறந்த ஸ்திதி மற்றும் சிறந்த வாயுமண்டலத்தை அமைத்து கொண்டு விடக்கூடிய அனைவரின் சகயோகி ஆவீர்களாக. எப்படி சொல்றாரு பாருங்க. சிறந்த நினைவு மூலமாக, எளிமையா புரிகிற மாதிரி அழகான தமிழில் சொல்கின்றார். சிறந்த நினைவு மூலமாக சிறந்த ஸ்திதி என்றால் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஸ்திதி என்றால் மனநிலை தான். சிறந்த மனநிலை மூலம் மற்றும் சிறந்த வாயுமண்டலத்தை அமைத்து கொண்டு, வாயுமண்டலம் என்றால் நம்ம சுற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ எண்ண அலைகள் வெளியே அப்படி சுற்றி இருக்கிறவங்களுக்கு செல்லும். நம்ம எண்ண அலைகள் வாயு மண்டலத்தில் செல்லும், உலகம் முழுவதும் செல்லும். நாம் நினைக்கின்ற எண்ண அலைகள் உலகம் முழுவதும், இங்கிருந்து லண்டன் வரைக்கும் நம்மளுடைய எண்ண அலைகளை செலுத்தலாம். ஆகையால் இந்த எண்ண அலைகள் இந்த சிறந்த வாயுமண்டலத்தை அமைத்து கொண்டு விடக்கூடிய அனைவரின் சகயோகி என்றால் ஒத்துழைப்பு கொடுப்பவர்களாக ஆவீர்களாக. மீண்டும் ஒரு முறை விளக்குகின்றேன். சிறந்த நினைவு மூலமாக சிறந்த ஸ்திதி மற்றும் சிறந்த வாயுமண்டலத்தை அமைத்து கொண்டு விடக்கூடிய அனைவரின் சகயோகி, அதாவது ஒத்துழைப்பு அளிப்பவர் ஆகியவர்களாக. இதனுடைய விளக்கம், யோகம் என்பதன் அர்த்தம் ஸ்ரேஷ்ட ஸ்மிருதி. யோகம் என்பதன் அர்த்தம், பொருள் ஸ்ரேஷ்ட ஸ்மிருதி, சிறந்த நினைவில் இருப்பது. சிரேஷ்ட ஸ்மிருதி, சிறந்த நினைவில் இருப்பது. நான் ஸ்ரேஷ்ட ஆத்மா, ஸ்ரேஷ்ட தந்தையின் குழந்தையாவேன். ஸ்ரேஷ்ட என்றாலே உயர்ந்த என்று பொருள். இப்பேற்பட்ட ஸ்மிருதி என்றால் நினைவு இருக்கும் பொழுது, ஸ்திதி என்றால் நிலை, மனநிலை, ஸ்மிருதி என்றால் நினைவு. ரெண்டுக்கும் பொருள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்மிருதி என்றால் நினைவு, ஸ்திதி என்றால் நிலை. புரிஞ்சுக்கங்க, அந்த டிஃப்ரென்ஸை பார்த்து வச்சுங்க. அந்த சிறந்த நினைவில் இருப்பது, நான் சிரேஷ்ட ஆத்மா, சிரேஷ்ட தந்தையின் இறைவனின் குழந்தையாவேன். இப்பேற்பட்ட ஸ்மிருதி இருக்கும் பொழுது ஸ்திதி சிரேஷ்டமானதாக ஆகிவிடும். சிரேஷ்ட ஸ்திதியினால் சிரேஷ்ட வாயுமண்டலம் இயல்பாக அமைகிறது. அது அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் ஆகர்ஷிக்கிறது. எங்கெல்லாம் ஆத்மாக்களாகி நீங்கள் யோகத்தில் இருந்து கர்மங்கள் செய்கிறீர்களோ அங்கு இருக்கும் சூழ்நிலை, வாயுமண்டலம் மற்றவர்களுக்கும் சகயோகம், அதாவது மற்றவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றது. அப்பேற்பட்ட சகயோகி ஒத்துழைப்பு கொடுப்பவர்களாகி ஆத்மாக்கள் தந்தைக்கும் உலகிற்கும் பிரியமானவர் விடுகிறார்கள். இந்த ஆத்மாக்கள் தந்தைக்கும் உலகிற்கும் பிடித்தமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் சொல்கிறது அத்தனையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஸ்லோகன், ஆடாத நிலை என்ற ஆசனத்தில் அமரும் பொழுதுதான் ராஜ்யத்தின் சிம்மாசனம் கிடைக்கும். ஆடக்கூடாது. ஆடுனா சொல்லுவாங்க, ஆட்டம் ஆடுனா அத்த வரைக்கும் போகாது, குறுகிய காலத்திற்கு முடிந்துவிடும். ஆகையால் ஆடாத நிலை என்ற ஆசனத்தில் அமரும் பொழுதுதான் ராஜ்யத்தின் சிம்மாசனம் நமக்கு கிடைக்கும் என்று இறைவன் மிக அருமையாக சொல்கின்றார். இந்த வாணியும் சிறப்பாக உள் சென்று முழு வாணியும் படித்தால் ரொம்ப மனதுக்கு அமைதியாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மனசுக்கு மகிழ்ச்சி யாராலையும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாமும் வாங்க முடியாது. எத்தனை கோடி, எத்தனை லட்ச ரூபாய் கொடுத்தாலும் ஒரு கிலோ மகிழ்ச்சியை கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை, இந்த வாணியை நீங்கள் படித்து அந்த மகிழ்ச்சியை பெறலாம் என்பதை இறைவன் மட்டுமில்லை, என்போன்ற ஆத்மாக்கள்
அனுபவம் செய்கிறது. நம்மளுடைய குறிக்கோள் மகிழ்ச்சியாக யாருக்கும் எந்த இது இல்லாமல் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எது நடந்தாலும் யாரிடமும் சொல்லக்கூடாது. எது நடந்தாலும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் எதையும் நாம் இறைவனிடம்தான் சொல்ல வேண்டும். பார்த்து கொண்டு சாட்சியாக நாம் ஒரு சாட்சி, அவ்வளோதான். அதை பிறர்கிட்ட சொல்லக்கூடாது. பிறரிடம் யாரிடமும் சொல்லக்கூடாது. இதை இறைவனிடம் நேரடியாக இங்கே சமர்ப்பித்து விடுங்கள். அவர் அதனுடைய பொறுப்பை எடுத்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு தெரியும். அவர் செய்வார். ஆகையால் இந்த வாணியை நல்ல முறையில் படிங்கள், படித்து பயன்பெறுங்கள். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. நன்றி. ஓம் சாந்தி.